ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான வெந்தய குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் வெந்தய குழம்பு வச்சு பாருங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சாதம் சாப்பிட்டோன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வெந்தய குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயத்தை நான் இந்த பவுலில் சேர்த்துக்கிறேங்க. நல்லா சுடுதண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் நல்லா ஊறி வந்துடும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா சுடுதண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுட்டேன். நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக வெந்தயத்தை ஊற வச்சு கூட குழம்பு வச்சுக்கலாம். இப்போ இதோடவே ஒரு லெமன் சைஸ் அளவு இருக்கிற மாதிரி புளியை அதே சுடுதண்ணியில் நான் ஊற வச்சுக்கிறேங்க. ரெண்டுமே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் துவரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் போல் குருமிளகு சேர்த்துக்கிறேன். இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ மல்லி மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனேயே இதோட ஒரு 10 பூண்டை உரிச்சு சேர்த்துட்டு சின்னதாக 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 10 பூண்டும் 2 துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ தக்காளி சேர்த்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. 1 நிமிஷம் போல் மட்டும் தக்காளியை வதக்கிட்டு நம்ம மசாலா வெளியே எடுத்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் மட்டும்தான் நான் வதக்கியிருக்கேன். பாருங்கள், தக்காளியோட தோல் கூட நம்மளுக்கு சாஃப்ட் ஆகலை. தக்காளியை லைட்டாக கலந்து மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். நம்ம வெங்காய மசாலா வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியை வெளியே எடுத்துடலாம். நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ அதே சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவிட்டு சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தேங்காவோட ஈரப்பதம்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்துட்டேன். நல்லா வாசமும் வர ஆரம்பிக்கும். தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மையும் நம்மளுக்கு போயிருக்கும். இப்போ லைட்டாக கலர் மாறி இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தேங்காவை வெளியே எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், தேங்காவையும் சேர்த்து நான் அதே பிளேட்டில் போட்டுடுறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு, நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க. நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஊற போட்டிருந்த வெந்தயமும் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. நான் ஒரு மணி நேரம் போல தான் ஊற வச்சிருக்கேன். நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கனாலே போதும், நல்லா இந்த மாதிரி ஊறி வந்துடும். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சிருக்கேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோடவே ஒரு கை இருக்கிற மாதிரி சின்ன வெங்காயம் உரிச்சு சேர்த்துருக்கேங்க. ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோடவே நம்ம ஊற வச்சிருந்த வெந்தயத்தையும் நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை நீங்க முளைக்கட்டி வச்சு கூட இதே மெத்தட்ல குழம்பு செய்யலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நார்மலா வெந்தய குழம்புக்கு வெந்தயத்தை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துவாங்க. ஆனா இந்த மெத்தட்ல செய்யும் போது நம்மளுக்கு சுத்தமா கசப்பு தன்மையே இல்லாம வெந்தய குழம்பு ரொம்பவே ருசியா இருக்குங்க. இப்ப வெந்தயத்தை சேர்த்து 1 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம மஞ்சள் பொடியையும் மிளகாய் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு லெமன் சைஸ் அளவு இருக்கிற மாதிரி புளித்தண்ணியை கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப புளித்தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளி சேர்த்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம மசால் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, புளி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாங்க. மசால் பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ஹை ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் போல மசாலோட கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். ஆயில் எல்லாம் பாருங்க நல்லா செப்பரேட் ஆயிட்டு நம்மளுக்கு நல்ல மசால் திக்கா இருக்கு. இதோடவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் அலசி நான் 1 கப் போல தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம்.
நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம குழம்ப வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க. இடையில நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான், இப்போ நான் ஸ்டவ் வந்து அணைச்சிட்டேங்க. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து பச்சை கருவேப்பிலை மேலே வந்து தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்குனதுக்கு அப்புறமா நான் இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் இருந்தால் சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாட்டு சக்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிட்றக்கும் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க. நல்ல டேஸ்டியான இந்த வெந்தய குழம்பை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 4 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் வெந்தய குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.